பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒவ்வொரு தமிழக விஜயமும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் சேலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் இதுவரைக்கும் தமிழகத்தில் நிகழாத ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியினுடைய பொதுக்கூட்டமாகவும் சேர்ந்து அமைந்திருக்கின்றது. ஆகவே தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பியிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பிரதமர் அவர்களுடைய ஒவ்வொரு வருகையின் போதும் அது சென்னையாக இருந்தாலும், தூத்துக்குடியாக இருந்தாலும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பல்லடம், சேலம், கோவை, எந்த பகுதியாக இருந்தாலும் கூட தமிழர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இது தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். கட்சி முடியும். சாதாரணமாக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஏமாற்றுகின்ற கட்சிகள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒவ்வொரு வருகையும் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தருவதோடு கூட, அல்லது தந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறி மேலும் திட்டங்கள் வரும் என்பதை உறுதிப்படுத்துவதோடு கூட தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றது. சொல்லும்போது ஆதரவு வருவதில் நாம எப்படி குறை சொல்ல முடியும்? எப்படி குற்றம் காண முடியும்? கூந்தல் இருக்கக்கூடியவங்க முடிஞ்சுக்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இன்னைக்கு காலையில் கூட அது கேட்டாங்க. எந்த கட்சி எப்படி விடப்பட்டிருக்கிறதுன்னு தெரியாது. நீ ஒரு கட்சியை மட்டும் சொல்றது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இன்னொரு கூட்டணியும் இருக்குது, அதுவும் தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை கூடிய விரைவில் நடக்கும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த ஆசி பெற்ற, ஆதரவு பெற்ற கூட்டணியாக, கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். உங்களே அவ்வளவு கஷ்டமா இல்லையா?